ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம செகண்ட் செமஸ்டர் உள்ள ப்ரோக்ராமிங் இன் சி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ சி ப்ரோக்ராம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ சி ப்ரோக்ராம் எதுக்குன்னா, நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் அந்த லாங்குவேஜுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த லாங்குவேஜ்ல நம்மளா ஏதாவது ப்ரோக்ராம் எழுத ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதுறது கஷ்டம். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் சி ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ சி ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு பேசிக்கான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது மட்டும் இல்லாம நீங்க செமஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் சி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ சி ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 16 மார்க் கொஸ்டின். ஸோ அவசியம் படிக்க வேண்டிய கொஸ்டின். இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஸோ இதுல பாருங்க, C is a structured programming language. Every C program contains a number of building blocks. இந்த பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்ல, ஒரு சில செக்ஷனா இருக்கும். இப்ப பில்டிங்ல ஃபர்ஸ்ட் மாடி ரெண்டாவது மாடின்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த சி ப்ரோக்ராம்ல நிறைய செக்ஷனா இருக்கும். இந்த பில்டிங் பிளாக்ஸ் வந்து ரிட்டன் இன் கரெக்ட் ஆர்டர் டு எக்ஸிக்யூட் வித்வுட் எனி எரர்ஸ். இந்த பில்டிங் பிளாக்ஸை நீங்க கரெக்டான ஆர்டர்ல எழுதினா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எரர் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பில்டிங் பிளாக் அந்த செக்ஷன் என்னென்னங்கிறது அடுத்து பார்ப்போம். பாருங்க, the structure of C program is, இதான் ஒரு பேசிக்கான ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அடுத்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், அடுத்து குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷன் என்னென்னங்கிறது அடுத்து டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன், ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், ஃபங்க்ஷன் செக்ஷன், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன், அடுத்து அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளான ப்ரோக்ராம், அடுத்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன், அதுக்குண்டான ப்ரோக்ராம், இது சப் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அதுக்குண்டான ப்ரோக்ராம். ஓகேவா, இதான் ஒரு சி ப்ரோக்ராமோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இது என்னன்னு டீடைலா இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன். இந்த கமெண்ட் செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, டு கன்வே எ மெசேஜ். ஒரு மெசேஜை கன்வே பண்றதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்றாங்க. அந்த மெசேஜ் யாருக்கு சொல்றாங்க? இந்த ப்ரோக்ராமை ரீட் பண்றவங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அந்த ப்ரோக்ராம் திருப்பி பார்க்கும்போது அந்த ப்ரோக்ராம் எதுக்கு எழுதுனேன்னு எனக்கு தெரியாது, நினைவு இருக்காது இல்லையா? ஸோ எதுக்கு எழுதுனேன்னு தெரியாதப்ப நான் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா ரீட் பண்ணா மட்டும்தான் ஸோ இந்த ப்ரோக்ராம் இதுக்கு தான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருந்தா சரி, ஈஸியா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிருக்குன்னா அந்த பெரிய ப்ரோக்ராம் ஃபுல்லா உட்காந்து என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக உட்காந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இருக்கணும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஒரு மெசேஜ், நம்ம இந்த ப்ரோக்ராம் இதுக்காக தான் எழுதியிருக்கோம் நம்ம சொல்லலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்றாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் எதுக்கு அதை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன டாட் இருந்தா கூட அது எரர் காமிக்கும் இல்லையா. சோ இப்ப கமெண்ட் செக்ஷன், இப்போ ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு பெரிய இங்கிலீஷ்ல ஒரு லைன் இருக்கு, அந்த லைனை ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா கண்டிப்பா எரர் தான் வரும். அதுக்காக தான் இந்த கமெண்ட் செக்ஷன் அதை பிரிச்சு வச்சுட்டாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணாது, நாட் எக்ஸிக்யூட்டட் பை த கம்பைலர். கம்பைலர்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர் ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் கம்பைலர். அந்த கம்பைலர் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாது, கமெண்ட் செக்ஷனை பார்க்காது. ஸோ அதனாலதான் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்றோம். இது எல்லா சி ப்ரோக்ராம்லயும் கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா, கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பா எல்லா சி ப்ரோக்ராம்லயும் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது. நம்மளோட சௌகரியத்துக்காக, நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்றதா கமெண்ட் செக்ஷன். யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் செக்ஷன் நீங்க எழுதி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருக்கு, சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லை, நீங்க சொல்ற மெசேஜ் ஒரே ஒரு லைன்ல இருக்கு. ஒரே ஒரு லைன்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்லாஷ் போடணும். 2 ஸ்லாஷ் இப்படி போட்டு அந்த மெசேஜ் நீங்க இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்படி எழுதினா மட்டும்தான் கமெண்ட் செக்ஷன், அதாவது இந்த கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணாது. நீங்க இந்த ஸ்லாஷ் போடாம எழுதுனீங்கன்னா அது எரர் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு லைன்ல கமெண்ட் சொல்றதுக்கு. இது நீங்க நிறைய லைன்ல சொல்ல வேண்டிய, ஒரு லைனே என்னால சொல்ல முடியாது, நிறைய லைன்ல சொல்லணும் அப்படின்னீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லாஷ் ஒரு ஆஸ்டரிஸ்க், இதை வந்து நம்ம ஸ்டார்னே சொல்லிப்போம். ஒரு ஸ்லாஷ் ஒரு ஸ்டார் போட்டு நீங்க மெசேஜ் எத்தனை லைன்னாலும் எழுதிக்கலாம். ஒரு மெசேஜ் எழுதிட்டு எப்ப மெசேஜ் முடியுதோ அப்போ மறுபடியும் இந்த ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு முடிச்சிடணும். இந்த செக்ஷனை கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணாது. இது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஒரு லைன்ல இல்லைன்னா 2 ஸ்லாஷ் போட்டா போதும், முடிக்கணும்னு அவசியம் இல்லை, 2 ஸ்லாஷ் போட்டா போதும், ஒரே லைன் தானே. ஸோ மல்டி லைன்ல எழுதுறப்ப ஆரம்பிக்கணும், அதே மாதிரி முடிக்கணும். இதுதான் கமெண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். இந்த ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் தான் முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்கே பத்தி தெரியாதவங்க காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பைத்தான் ப்ரோக்ராமிங் படிச்சிருப்பீங்க. இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஈஸியா எல்லாமே முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஈஸியா முடிஞ்சிருக்கும். அடுத்து சி ப்ரோக்ராம் பார்த்தவொடனே
உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், என்னடா இது ஹேஷ்டாக் யூஸ் பண்றாங்க, ஹேஷ்டாக்ல என்னென்னமோ எழுதியிருக்காங்க, செமிகோலன் போடுறாங்க, என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைப்ரரி, இப்போ ஒரு லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில நிறைய புக் இருக்கும், நம்ம தேவைப்படுறப்ப அந்த புக் எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு ஒரு லைப்ரரி இருக்கும். இந்த சிஸ்டம் லைப்ரரி ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண வேண்டிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அந்த லைப்ரரியில இருக்கும். அந்த லைப்ரரியில தான் நான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத சொல்லணும், நம்ம கம்பைலருக்கு சொல்லணும். அது சொல்றதுக்காக தான் இந்த ப்ரீ ப்ராசஸர்ங்கிறத யூஸ் பண்றோம். இட் ப்ரொவைட்ஸ் ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன்ல ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா விச் டைரக்ட் த கம்பைலர் டு லிங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம் லைப்ரரி. சிஸ்டம் லைப்ரரியில இருந்து நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இது வந்து இந்த ஹேஷ்டாக் சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹேஷ்டாக் போட்டு பார்த்திருப்பீங்க, இன்க்ளூட் stdio.h, ஹேஷ்டாக் இன்க்ளூட் con.io.h, இது மாதிரி பார்த்திருப்பீங்க. இதுதான் ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்காக தான் இந்த ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன். இது வந்து ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல கண்டிப்பா இருக்கணும், எல்லா ப்ரோக்ராம்லயும் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் ரன் ஆகும் ப்ரோக்ராம். ஓகேவா, நெக்ஸ்ட் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் தான் வேற ஒன்றும் இல்ல, வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். ஏன் வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்க சிம்பிளா வேரியபிள டிக்ளேர் பண்ண மாட்டீங்க, வேரியபிள் அசைன் பண்ணுவீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப a = 0 தெரியல, வேரியபிள்னா ஏபிசி இதான் வேரியபிள் நம்ம எடுக்கிறது தான். இப்ப a = 0 பைத்தான்ல அசைன் பண்ணிருப்பீங்க. இந்த பைத்தான்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த a = 0 அசைன் பண்ணீங்க இல்லையா, இந்த ஜீரோவோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கும். ஜீரோட டேட்டா டைப் என்னது, இன்டிஜர். சோ இந்த ஜீரோட டேட்டா டைப் தான் இந்த ஏங்கிற வேரியபிளுக்கும் அசைன் ஆயிரும். சோ இப்ப ஏவோட டேட்டா டைப் இன்டிஜர், இது பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஆனா சி ப்ரோக்ராமிங்ல இப்படி நடக்காது. சி ப்ரோக்ராமிங்ல நம்ம யூஸ் பண்ற வேரியபிளோட டேட்டா டைப் என்னதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே சொல்லணும். அந்த சொல்றதுக்காக தான் வேரியபிள் டிக்ளரேஷன் ஒண்ணு. இந்த குளோபல் டிக்ளரேஷன் என்னங்கிறது அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் என்னது, டேட்டா டைப் என்னதுன்னு சொல்லணும். நம்ம யூஸ் பண்ற வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லணும். இது எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்க. இன்டிஜர், இப்ப ஏங்கிறது ஒரு இன்டிஜர் எடுத்துக்கோங்க, அப்ப INT இன்டிஜர் டேட்டா டைப். அடுத்து வேரியபிள், ஏங்கிற வேரியபிள், இதுல முடிக்கிறதுக்கு செமிகோலன் வைக்கணும். இதான் வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த வேரியபிள் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து குளோபல் டிக்ளரேஷன் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு லோக்கல் டிக்ளரேஷன் ஒன்னு இருக்கு. இந்த குளோபல் டிக்ளரேஷன்ங்கிறது நம்ம ப்ரோக்ராம்ல ஸ்டார்டிங்ல இப்ப யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த டிக்ளரேஷன் இந்த செக்ஷன்ல நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா அந்த வேரியபிளை நம்ம ப்ரோக்ராம்ல எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த குளோபல் டிக்ளரேஷன்ல நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அந்த வேரியபிளை ப்ரோக்ராம்ல எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது குளோபல் டிக்ளரேஷன். இது லோக்கல் டிக்ளரேஷன் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்க ப்ரோக்ராம் பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். இதான் லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னா ப்ரோக்ராம்ல எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் வேரியபிள்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்ணீங்களோ அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்ப இது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். இதுல வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க. இது எங்க வரணும், ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் முடிஞ்சோடனே குளோபல் டிக்ளரேஷன் வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் செக்ஷன், இதுதான் முக்கியமான பார்ட். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட் இருக்கு. என்னன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன், நம்ம எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணோமோ அதே மாதிரி ஃபங்க்ஷனையும் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, இதான் ரெண்டு பார்ட். டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட பாடி. ஸோ நெக்ஸ்ட் இப்ப எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னு பாருங்க. சின்டாக்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு உள்ள சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், ஆர்குமெண்ட் லிஸ்ட். என்னடா இது ரிட்டர்ன் டைப் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரிட்டர்ன் டைப்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம், உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஆட்னா என்ன பண்ணும், ஒரு ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்றதுக்காக நான் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும், ஒரு ஆன்சர் என்ன வரும், இன்னொரு இன்டீஜர் தான் வரும். ஒரு ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணோம்னா 1 2 அப்படி ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணோம்னா 3ங்கிற ஒரு இன்டீஜர் வரும். ஸோ நமக்கு வர்ற ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டோட டேட்டா டைப் என்னதுங்கிறது தான் அந்த ரிட்டர்ன் டைப்புங்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுக்குற இன்புட்க்கு அந்த ஃபங்க்ஷன் ஒரு அவுட்புட், ஒரு ரிட்டர்ன் பண்ணும், ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ற ரிசல்ட்டோட டேட்டா டைப் என்னதுங்கிறது தான் இந்த ரிட்டர்ன் டைப்புங்கிறது. ஸோ இந்த ரிட்டர்ன் டைப் வந்து இப்ப ஆடுங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்டிஜர் ஆட் பண்றோம், ஒரு இன்டிஜர் கிடைக்குமா, அப்ப இங்க இன்ட்னு போட்டுறணும். ஆடுங்கிற ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டிஜர் தான் நம்ம கிடைக்கும், இன்ட் வெறும் டேட்டா டைப் தான். ஸோ இன்ட்ங்கிறது ரிட்டர்ன் டைப், அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னது, ஆட். ஓகேவா, இதுதான் ஃபங்க்ஷன் நேம்.
இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்னா என்னன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் இன்புட் கொடுக்கோமோ அது எல்லாத்தையும் இங்க டிக்ளேர் பண்ணணும். அதான் ஆர்குமெண்ட். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னென்ன இன்புட் கொடுக்கோமோ அதான் ஆர்குமெண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 வேரியபிள் கொடுப்போம். அந்த 2 வேரியபிளும் இங்க டிக்ளேர் பண்ணணும். புரிஞ்சா? இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதோட சின்டாக்ஸ். ரிட்டர்ன் டைப், அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை டேட்டா டைப் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும். அடுத்து அந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேரியபிள்லாம் இன்புட் கொடுக்க போறோமோ அது எல்லாத்தையும் பிராக்கெட்ல டிக்ளேர் பண்ணிருக்கணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ற ப்ரொசீஜர். ஓகேவா? சின்டாக்ஸ். அடுத்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் வரும்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிராக்கெட் குள்ள தான் எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனை எழுதணும். ஓகேவா? இந்த கர்லி பிராக்கெட் குள்ள எழுதணும் மட்டும்தான் அது ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமிங்ல ஏத்துப்பாங்க. ஸோ இதுதான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன், இதுதான் ப்ரோக்ராம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமா இருக்கு. ஒன்று வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ங்கிறது இஸ் மேண்டேட்டரி. மேண்டேட்டரினா முக்கியமானது ஃபார் எவ்ரி சி ப்ரோக்ராம். எந்த ஒரு சி ப்ரோக்ராமா இருந்தாலும் கண்டிப்பா அதுல மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பா மெயின் ஃபங்க்ஷன் எழுதி ஆகணும். அந்த மெயின் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமா எழுதலாம். என்னன்னா வாய்டு மெயின், நிறைய பார்த்துருப்பீங்க வாய்டு மெயின்ங்கிறது. ஸோ வாய்டு மெயின் ஒன்று எழுதலாம். இன்னொன்று வந்து இன்ட் மெயின். வேற ஒண்ணும் இல்ல, இந்த வாய்டுங்கிறதும் இன்ட்டுங்கிறதும் ஒரு டேட்டா டைப் தான். ஓகேவா? நம்ம ரிட்டர்ன் டைப் பார்த்தோம் இல்லையா, அந்த ரிட்டர்ன் டைப் தான். வாய்டுங்கிறது நல்ல எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுங்கிற குறிக்கிறது தான் வாய்டுங்கிறது. இன்ட்டுங்கிறது ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இன்ட் மெயின் போடணும். நம்ம பேசிக்கா இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ப்ரோக்ராம் தான் பார்ப்போம். ஸோ மேக்சிமம் இந்த வாய்டு மெயின் யூஸ் பண்றதே பெட்டர். ஓகேவா? இன்ட் மெயின் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரிட்டர்ன் பண்றது தேவையில்லை. ஸோ வாய்ட் மெயின் யூஸ் பண்றது பெட்டர். ஆனா எந்த ஒரு சி ப்ரோக்ராம் இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அந்த டிஃபைன் பண்றதுக்கு தான் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஓகேவா? மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஓகேவா? இதுதான் ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். என்னென்ன பார்த்தோம்? கமெண்ட் செக்ஷன் பார்த்தோம். பாருங்க, கமெண்ட் செக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் பார்த்தோம். அடுத்து குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் பார்த்திருக்கோம். ஃபங்க்ஷன் செக்ஷன், இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அடுத்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இதுதான் சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். இதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியா புரியும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன். நம்மளோட தேவைக்காக தான் இந்த கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்றோம். கண்டிப்பா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம தேவைக்காக தான் யூஸ் பண்றோம். இங்க என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, சிங்கிள் லைன் கமெண்ட்ங்கிறனால டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாச்சு. ஓகேவா? டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாச்சு. ப்ரோக்ராம் டு ஆட் 2 இன்டிஜர்ஸ். 2 இன்டிஜர் ஆட் பண்ண போறோம், அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எழுதுறோங்கிறத கமெண்ட்ல சொல்லியிருக்கு. ஓகேவா? இதுதான் கமெண்ட் செக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன். என்னன்னு பாருங்க, ஹேஷ்டாக் இன்க்ளூட் stdio.h. இதுதான் ப்ரீ ப்ராசஸர். ஓகேவா? இது கண்டிப்பா எல்லா சி ப்ரோக்ராம்லயும் இதுவும் இருக்கணும், மெயின் ஃபங்க்ஷனும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன். அடுத்து குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன். குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன் பாருங்க, 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கு. இன்ட் a, b. ஏங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கு, பிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த ஏ பிங்கிறத ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த ஏபிய நம்ம ப்ரோக்ராம்ல எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஏபிங்கிற வேரியபிள ப்ரோக்ராம்ல எந்த இடத்துலனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்து என்ன பாருங்க, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா அந்த ஃபங்க்ஷனை இங்க டிக்ளேர் பண்ண போறோம். இப்ப ஆடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அந்த ஆடுங்கிறதுக்கு என்ன ரிட்டர்ன் டைப் கொடுக்கும்? இன்டிஜர் தான் கொடுக்கும். அதனால இன்டிஜர் ஆட். உள்ள என்ன இன்புட் கொடுக்க போறோம்? 2 இன்டிஜர் கொடுக்க போறோம். ஓகேவா? சம் ஆஃப் 2 இன்டிஜர்ஸ் தானே, அதனால 2 இன்டிஜர் கொடுக்க போறோம். அந்த பிராக்கெட்ல இன்ட் கமா இன்ட் எழுதிப்போம். 2 இன்டிஜர் டிக்ளேர் பண்ணும். ஸோ இதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் பாருங்க, மெயின் ஃபங்க்ஷன். வாய்டு மெயின் போட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு கர்லி பிராக்கெட் போட்டு ஓபன் பண்றோம். இப்ப மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளான ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்குள்ள மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம், இன்ட் சீனு. ஓகேவா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்கனால இது லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் இது லோக்கல் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணோம், ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வெளியே யூஸ் பண்ணா அது டிக்ளேர் பண்ணலன்னு காமிக்கும், எரர் காமிக்கும். ஸோ இதான் லோக்கல் டிக்ளரேஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க, என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கோம்? printf. printfங்கிறது நம்ம பைத்தான்ல பிரிண்ட்னு பார்த்திருப்போம், இங்க printfன்னு கொடுக்கணும்.
printf enter two numbers a and b ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, enter two numbers a and b ன்னு கொடுத்தாச்சு. இது வந்து இப்ப என்டர் பண்ண சொல்லியிருக்கோம், யூசர்ட்ட என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த என்டர் பண்ற இன்புட்டை நம்ம கெட் பண்ணணும் இல்லையா, அந்த கெட் பண்றதுக்கு சி ப்ரோக்ராம்ல ஸ்கேன்எஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கேன்எஃப்ல என்ன இருக்குன்னு பாருங்க, %d %d இருக்கு இல்லையா, வேற ஒன்றும் கிடையாது, இன்டிஜருக்கான தான். நம்ம கெட் பண்ற இன்புட் இருக்குல்ல, இன்புட் வந்து இன்டிஜர்னு சொல்லணும்னா இந்த %d யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த %d போடுறப்ப அப்ப கொட்டேஷனுக்குள்ளதான் போடணும் %d. ஸோ %d எத்தனை இன்புட் கெட் பண்றோமோ அத்தனை %d போடணும். இன்டிஜர்னா %d. அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இப்போ %d போட்டாச்சு, 2 இன்புட்டுங்கனால 2 %d போட்டு ஒரு கொட்டேஷன் போட்டு கமா போட்டுறணும். ஸோ இப்போ 2 இன்புட் கெட் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு, இன்டிஜர்ல கெட் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. அந்த கெட் பண்ற இன்புட்டை எங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஏல சேவ் பண்ணணும். இந்த அண்ட் சிம்பிள் போட்டு ஏ போடுறோம். அண்டுங்கிறது வேணும்ல, அட்ரஸ் ஆஃப் ஏங்கிற அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஸ்டோர் பண்றோம். புரியுதா? நம்ம கெட் பண்ற ஃபர்ஸ்ட் இன்புட் இருக்கு இல்லையா, இன்டிஜர், இந்த இன்புட்டை ஏங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி செகண்ட் இன்டிஜர், செகண்ட் இன்புட்டை பிங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் பண்றோம். இந்த அண்ட் சிம்பிள்னா அட்ரஸ் ஆஃப்னு அர்த்தம், அட்ரஸ் ஆஃப் பில ஸ்டோர் பண்றோம் ரெண்டாவது இன்புட்டை. இதுதான் ஸ்கேன்எஃப்ங்கிற ஃபங்க்ஷன். இது எல்லா சி ப்ரோக்ராம்லயும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இன்புட் கெட் பண்ற எல்லா சி ப்ரோக்ராம்லயும் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கேன்எஃப் எழுதியாச்சு, 2 இன்புட் கெட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், சி ஈக்குவல் டு ஆட் ஏ கமா பி ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இதை நீங்க பைத்தான்லயே பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷனை கால் பண்றோம், ஏ ஆட் ஃபங்க்ஷன், ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அடுத்து printfன்னு போட்டு அடிஷன் ஆஃப் ஏ பி இஸ், இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு. பைத்தானை கம்பேர் பண்றப்ப இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ்ன்னு போட்டு அந்த இடத்துல என்ன வரணுங்கிறதுக்கு ஒரு %d போட போறோம். இப்போ இந்த அவுட்புட் இங்க வரணும் இல்லையா, இப்போ ஏ பிளஸ் பி இஸ் சின்னு வரணும். அந்த %d போட்டு அந்த சிங்கிறது என்ன டேட்டா டைப்புங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிட்டு கமா சி, இந்த %dல இந்த சி வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. இது அவுட்புட்க்கு. இன்புட் கெட் பண்றப்ப ஸ்கேன்எஃப்ல இப்படி போடணும், அவுட்புட் போடுறப்ப printfல இப்படி போடணும். நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எழுதியாச்சு ப்ரோக்ராம். இது மெயின் ப்ரோக்ராம் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கால் பண்ணோம் இல்லையா ஃபங்க்ஷன் சி ஈக்குவல் டு ஆட் ஏ கமா பி. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன், அதனால அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். பாருங்க, இன்ட் ஆட் இன்ட் ஏ கமா இன்ட் பி. நார்மலா அடிஷன்ங்கிற இந்த 2 இன்டிஜர் ஆட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமா சிம்பிளா முடிச்சிடலாம். சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சிம்பிளா முடிச்சிடலாம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் நம்ம சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அடிஷனுங்கிறது சிம்பிளான ப்ரோக்ராம் இல்லையா, அதனால அதுக்காக தான் இந்த அடிஷனுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறதுக்காக ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க நார்மலா எழுதணும்னா அடிஷனுங்கிற ப்ரோக்ராம் இதோட ஈஸியா எழுதிக்கலாம். இது ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணுங்கிறதால பெருசா எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். பாருங்க, ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றோம். அதே மாதிரி இன்ட் ஆட் என்னென்ன வேரியபிள் கொடுக்க போறோம், ஏ பிங்கிற 2 வேரியபிள் கொடுக்க போறோம். அதனால இன்ட் ஏ இன்ட் பி. ஓகேவா? இது ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் பாருங்க, இன்ட் சி, மறுபடியும் சி டிக்ளேர் பண்றோம். டிக்ளேர் பண்ணிட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, என்ன பண்ணணும், ஏவையும் பியும் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. இங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கலாம், இன்ட் ஆட் ரிட்டர்ன் பண்ற டைப் தானையா. ஸோ அந்த என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் பாருங்க, சிங்கிறது தான் நமக்கு தேவை. ஏ பிளஸ் பி ஆட் பண்ணி சில ஸ்டோர் பண்றோம். அந்த சி தான் தேவைங்கிறனால ரிட்டர்ன் சின்னு போட்டிருக்கு. ஸோ ரிட்டர்ன் பண்ணியாச்சு, நமக்கு சிங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். இதுதான் ஒரு சி ப்ரோக்ராம், ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் நீங்களா இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், printfல enter 2 numbers a and b. ஸோ அதே மாதிரி enter 2 numbers a and b நீங்க வந்துடும். நம்ம ரெண்டு இன்புட் நம்ம கொடுக்கணும், யூசர் கொடுக்கணும். என்ன கொடுத்தது எங்க ஸ்டோர் ஆகும், ஏல ஒரு இன்புட் ஸ்டோர் ஆகும், பில ஒரு இன்புட் ஸ்டோர் ஆகும். ஸோ யூசர் என்ன கொடுக்காங்கன்னு பாருங்க, 5ன்னு ஒரு இன்புட் கொடுக்காங்க, 3ன்னு ஒரு இன்புட் கொடுக்காங்க. இது 5ங்கிறது ஏல ஸ்டோர் ஆகும், 3ங்கிறது பில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க, அடிஷன் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் %d. அந்த %dல சி வரும். ஓகேவா? ஸோ அடிஷன் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் வந்துருச்சு. இந்த %dல சி என்னது, ஏ பிளஸ் பி தான் சி. ஸோ ஏ 5 பி 3 2 ஆட் பண்ணா 8, அது இங்க வந்துடும் அவுட்புட்ல.
ஸோ இது வந்து சி ப்ரோக்ராம் பத்தி தெரியாதவங்களுக்காக இவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, சி ப்ரோக்ராமிங்கே தெரியலனா கூட இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோல ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.